வெண்பா, ஐஸ்வர்யா 2 பேருமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. பலவித போராட்டங்களுக்கு அப்புறமா வெண்பா, ஐஸ்வர்யா 2 பேருமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் அப்படிங்கிறப்ப இப்போ ஃபேமிலி எல்லாருமே அங்க அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால விஜய் மல்லி, தீபிகா அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில வெண்பாவும், ஐஸ்வர்யாவும் சேர்ந்து அங்க விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் தீபிகா அங்க இருக்கிட்ட கோச் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் நான் இவங்க 2 பேரை வச்சு தான் நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருந்தோம். திடீர்னு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்குறதா இல்லை, அவங்க வலுக்கட்டாயமாக மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சமயத்தில் தீபனுமே அதெல்லாம் வேண்டாம், இவங்க ஏன் பொண்ணு தான், நீங்கள் சொல்கிறபடியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோச் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பேரண்ட்ஸுமே இவங்க நல்லா தானே விளையாடுறாங்க, நீங்கள் ஏமா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு வழியாக அந்த ஸ்போர்ட்ஸுமே நடந்து முடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறதால எல்லாருமே பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த தீபிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஈகோ மட்டும் தடுக்க தான் செய்யுது. நம்ம எவ்வளோ சொல்லியுமே நம்ம பொண்ணு கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வந்து அவங்க கோபத்தை காமிக்க தான் செய்கிறாங்க. அந்த குழந்தையுமே மம்மி மம்மின்னு எவ்வளவோ பேசுகிறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. விஜய் மல்லி 2 பேருமே இதை நினச்சி ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. அப்படி நம்ம இவங்களுக்கு என்னங்க பண்ணோம், நம்ம மேலே ஏன் இப்படி கோபத்தை காமிக்கிறாங்க, அட்லீஸ்ட் இந்த குழந்தைகிட்டையாவது நண்பா நடந்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மல்லியுமே சொல்கிறாங்க. அவங்களோட குணம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்குள்ள ஆறுதலாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ தீபனுமே வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. தீபன் குழந்தைய எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஆசையோடு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் தீபிகா அதற்கு ஒத்துழைப்பாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமா இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.